இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, இத பத்தி நான் பேசியே ஆகணும். ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன இளக்காரமா இருக்கா? நியூ பிளேயர்ஸ். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாதி பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, என்னடா ஓல்டு பிளேயர் சொல்லிட்டு இருக்கீங்க, நியூ பிளேயர் பத்தி உங்களுக்கு தெரியுமாடா அப்படி சொல்லிட்டு பாதி பேர்கிட்ட வந்து பார்த்தா பேட் கமெண்ட் தான் போட்டுருந்தீங்க ஓல்டு பிளேயர்ஸை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஓல்டு பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள இல்லனா இப்ப இருக்க நியூ பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு காலத்துல அவங்க கேம் பிளே எல்லாம் பார்த்து தான் நீங்க இப்போ உங்க கேம் பிளே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கேம் பிளே நல்லா பண்றீங்களோ பண்ணலையோ நான் அதெல்லாம் கேட்கல. ஸோ ஓல்டு பிளேயர்ஸை தப்பா பேசாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிஆர் மேட்ச் போறீங்க, அந்த ஒரு மேட்ச்ல நீங்க இறங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவீங்க. காரணம் நீங்க செத்துட்டீங்க, உங்க டீம்மேட் ரிவ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஓல்டு பிளேயர்ஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்க அந்த ஒரு மேட்ச் ரேங்க் மேட்ச் போனாங்கன்னா வெயிட் பண்ணி அவங்க டீமுக்கோசமே வந்து பார்த்தா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. சோ நியூ பிளேயர்ஸ் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் ஓல்டு பிளேயர்ஸ் உடைய பவர் என்ன. சோ அந்த ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நியூ பிளேயர்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லோ அட்டை தெரிவிக்க விட்டுருங்க. இல்ல ஓல்டு பிளேயர்ஸ் தான் இந்த வீடியோ அதிகமா பாக்குறாங்கன்னா பிளாக் கலர்